ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு yummychilly. நான் ஷாலினி. ஈவினிங் டைம்ல மழையோட சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு மசால் பூரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இன்னோவேட்டிவா ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கேன்னா, முறுக்கு, தட்டை, சீடை இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னைக்கு மசால் பூரி செஞ்சிருக்கேன். அந்த மசால் பூரிக்கு போடக்கூடிய அந்த பூரி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க வந்து இதே மெத்தட் அதுலயும் செய்யலாம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு உங்களுக்கு கிறிஸ்பியான ஐட்டம்ஸ், அதாவது நொறுக்கு தீனி, இந்த முறுக்கு, எல்லடை, சீடை, மிக்சர் கூட சில டைம் வந்து நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அவன்ல ஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். இல்ல இன்னொரு மெத்தட் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லா ஹீட் பண்ணி நல்லா சூடா இருக்கப்போ நீங்க டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுவும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யம்மியான ஒரு ஸ்நாக் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் தான் செய்யணும்னு கிடையாது. ஃப்ரெஷ்ஷா சுட சுட முறுக்கு சுட்டு கூட நீங்க இந்த மசால் பூரியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நான் செஞ்சிருக்க குவான்டிட்டி 4 பிளேட் மசால் பூரி வரும். இந்த மசாலா சாட் செய்யறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன கிறிஸ்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முறுக்கு, தட்டை, மிக்சர், காராச்சி, இந்த ஓலை பக்கடான்னு சொல்லுவாங்களா அது, அந்த மாதிரி இந்த கிறிஸ்பியான ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஆனா மசாலா பேஸ் குழம்பு ஊற்றுவோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சாகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்க கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் இது. ஸோ இது மொத்தமாகவே ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு தான் வரும். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் வரும். அதே மாதிரி இதோட நீங்கள் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எந்த காய்கறி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யணுன்றதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தோலை இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா வந்து மத்த வச்சு மசிச்சுக்கலாம். நீங்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கம்மி பண்ணிக்கோங்க. காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து நைட்டே நீங்க ஊற வச்சுட்டு பச்சை பட்டாணி இந்த உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நீங்க வேக வைக்கலாம். ரொம்ப ஃபுல்லா நான் வந்து மசிக்காம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பைட்டுக்கு வந்து சாப்பிட்றப்ப கடிப்படணுன்றதுக்காக பீஸ் பீஸா வர அளவுக்கு நான் வந்து மசிச்சிருக்கேன். இந்த மசாலா பேஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. நீங்க தனியா புதினா சட்னி ஆட் பண்றீங்கன்னா புதினாலாம் இதுல ஆட் பண்ண வேண்டாம். 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பீஸ், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பெரிய வெங்காயம் 1 வந்து ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியை ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். புளிப்புக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன். நீங்க லெமன் ஆட் பண்ணனா இன்னும் 2 தக்காளி நீங்க வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜீரகம், சோம்பு ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மசால் பூரி செய்யறப்ப யூஸ்வலா வந்து ஸ்வீட் சட்னி, புதினா சட்னி, டாமரின் சட்னி அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நான் காமிச்சிருக்க அந்த மசால் பூரி ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எல்லாமே அதுலயே நம்ம புதினாவும் இதுலயே ஆட் பண்ணிடுவோம். ஸ்வீட்னஸ்க்கு வெல்லமும் ஆட் பண்ணிடுவோம், புளிப்புக்கு லெமன் ஆட் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு சாட்டை இன்னைக்கு காமிச்சிருக்கிறது. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இஞ்சி, இது எல்லாமே வந்து நம்ம நல்லா அரைக்க போறோம். ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிருவோம். அதனால அப்படியே நான் முழுசாக தான் போடுறேன். அதோட இந்த வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கதை வந்து சொல்ல போகிறேன். கதை ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் படிக்கிறப்போ என் கூட இன்னொரு பொண்ணு இருப்பா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், இப்போ வந்து ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா உடனே வந்து சரி மசால் பூரி சாப்பிடலாம். அது வந்து எங்களுக்கு அப்போ வந்து பெரிய ட்ரீட் மாதிரி. ஸோ மசால் பூரி சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்து டல்லாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த மசால் பூரி சாப்பிடுவோம். அவ்வளோ பிடிக்கும் இந்த மசால் பூரி. உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. இன்னொரு கதை சொல்றேன் சார். ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அதில் இந்த புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினா, கொத்தமல்லி வந்து சுருண்டு வந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். இப்போ நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டுடுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து அதே பேனில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு திக்கான கிரேவியாக இருக்கிறத விட குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஸ்பைசியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் தூளை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலா ஆட் பண்ணுறது வந்து அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இந்த நம்ம மசிச்சு வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து பச்சை பட்டாணியும் வேக வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு காய்கறிகள் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மசிச்சுட்டு இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து இதை வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு சுண்டி வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக அந்த வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம், இப்போயும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாட் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்க போகிறேன். எனக்கு ஊற்றுறதுக்கு அப்போ தான் வந்து வசதியாக இருக்கும். இப்போ என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, அந்த குழம்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த தட்டை எல்லடை எடுத்து வச்சுருக்கேன், மிக்சர் கொஞ்சம், முறுக்கு, சீடை, அப்புறம் பொரி. இது வந்து என்னென்னா முறுக்கு பவுடர். முறுக்கை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே தூவுறதுக்கு இது சால்ட்டு, பெப்பர் அண்ட் இது வந்து சாட் மசாலா. ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டேமரின் சட்னி, அந்த புளி சட்னி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸை வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த கிரேவிலேயே கூட லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி அதையும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா தனியாக அந்த மாதிரி புளிஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூனாக நீங்கள் வந்து மேலே டாப்பிங்ஸில் ஊற்றலாம். இந்த தட்டை என்ன பண்ணலான்னா நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் படி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே சுட்ட முறுக்கு, இந்த மாதிரி ஷேப்லாம் உடஞ்சி போயிருந்தால் அதையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முறுக்கை தான் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கி, இது ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லை. நீங்கள் அங்கங்கே உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுக்கலாம். ஸோ அப்புறம் இந்த சீடை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மசால் பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இந்த எல்லடையை வந்து ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹார்டாக இருக்கும், மொத்தமாக இருக்கிறத வந்து கீழே பாட்டமில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு அது மேலே ஊற்றுறப்ப நல்லா ஊறும். ஸோ இந்த சீடை, கொஞ்சம் மொத்தமாக இருக்க முறுக்கு, இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த குழம்பு. ஸோ நம்ம இதை ஊற்றி எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் சாப்பிடுவோம். ஸோ நல்லா ஊறிடும். ஸோ அது மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளி. இது நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய தக்காளி இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வெங்காயம் நிறையா இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே அந்த லெமன் ஜூஸையும் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அது மேலே இந்த சாட் மசாலாவும் தூவிக்கலாம். இது வந்து இந்த முறுக்கு பவுடர், அதையும் வந்து மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிக்சர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லைங்கன்னு தெரியாது, நல்லா தான் இருந்தது. பட் வந்து செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் அது மேலே கொஞ்சமாக பொரி, ஸோ அது மேலே சால்ட் அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி இந்த சாட் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லெஃப்ட் ஓவர் முறுக்கு, தட்டை, இந்த மாதிரி எந்த கிறிஸ்பி ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கு மசால் பூரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். yummychilly சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. Thank you.